கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறவரே, உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் ஆண்டவரே, உமக்கென்று கொடுக்குற எல்லா ஆத்துமக்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொரு ஆத்துமகளுக்காக ஜெபிக்கிறேன்டவரே. கவலையோடு காணப்படுற ஒவ்வொரு ஆத்துமகளுக்காக ஜெபிக்கிறேன்டவரே. இறங்குவீராக ஆண்டவரே, தயவு பாராட்டுவீராக. வேதலிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. மனம் அடிவிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. இயலாதவர்களுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. வேதியிலே கஷ்டப்படுற மக்களுக்காக ஜெபிக்கிறாண்டவரே. இயேசுவே, குடும்பத்தில் இணக்கம் இல்லாத குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறாண்டவரே. ஆண்டவரே, நீண்ட நாட்கள் ஆகியும் குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தந்தையே, இறங்குங்க கர்த்தாவே. தந்தையே, இறங்குங்க கர்த்தாவே. வாலிபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க கர்த்தாவே. ஒரே ஒரு வாழ்க்கையில் நாங்கள் சந்தோஷமாய் வாழ கிருபை செய்யுங்க. பொல்லாங்கனுடைய எல்லா திட்டங்களையும் முறியடிங்கன்றவரே. ஒவ்வொரு குடும்பம் ஆண்டவரை உயர்வடைவதாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிப்பு இறங்குவதாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் பரிசுத்தம் இறங்குவதாக. இயேசுவிலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, நேற்றைய தினத்தில் நான் சொன்னது மாதிரி இந்த நாளில் அம்பானி பேசிக் நிறைய பேர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்படிலாம் செய்தியா? எனக்கு ஏதோ கொடுக்குறதுனால தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஊழியம் செய்ய முடியுது. நேற்று அதோனி பேசிக், இன்றைக்கி அம்பானி பேசிக், நாளைக்கு அம்பேல் பேசிக், அதுக்கடுத்த நாள் ஆமேன் பேசிக், அப்படி வரும். பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமானே, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 19 22 வரை வாசிக்கிறேன். உன் தகப்பனே உன் தாயும் கனம் பண்ணுவாயாக, என்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது மேல் கை கொண்டிருக்கேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திரக் கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அம்பானி பேசிக். அந்த வாலிபன் மிகுந்த ஆசி உள்ளவனாக இருந்தபடினாலே இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அருமையானவர்களே, இந்தியாவிலே பெரிய பணக்காரராக அம்பானி கருதப்படுறதான் அம்பானி பேசிக் என்பதாக இன்றைக்கு வார்த்தை வருகிறது. இங்கே ஒரு பெரிய பணக்காரர் வருகிறார். அவருக்கு ஒரு பேர் வேணால் வச்சுக்கிட்டோம், சுகின்னு வச்சுக்கிடுவோம். இந்த சுகி ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறார். இவருக்கு ஏசி கார் இருக்குது, கொடைக்கானலில் 5 பங்களா இருக்குது, அடுத்த போலேர்புரத்தில் ஒரு 4 பங்களா இருக்குது, வடக்கோட்டூர்புள்ள ஒரு 3 பங்களா இருக்குது. இப்படி நிறைய பங்களாலாம் இருக்குது. நினச்ச காரில் போகலாம், எல்லாம் வரலாம். ஆனால் ஒரு பெரிய உண்மை என்ன உண்மைன்னா, இவர்கிட்ட ஒரு 99% இவர்கிட்ட என்ன இருந்துச்சு, உண்மை இருந்துச்சு. ஆண்டோடைய கற்பனை கீழ்ப்படிஞ்சார். டெய்லி காலையில் எழும்பினோடனே யெகோவா தேவனை கும்பிடுறாரு, சர்ச்சுக்கு கரெக்டாக போகிறாரு, நிறைய காரியங்களை இவர் கீழ்ப்படிஞ்சு தான் இருந்தார். ஆனாலும் அம்பானி பேசிக் என்ன வந்துட்டார், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தாங்கிட்ட வச்சுட்டார். ஐயா, நிறைய இடத்துல சொல்லுவாங்க, தாய் தப்பன் கூட சொல்லுவாங்க, இவ்வளோ விஷயம் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தான். கல்யாண டைமில் பேசுவாங்க. கல்யாண டைமில் அப்போ தான் ஒரு பொண்ணை பார்த்து முடிவு பண்ணுவாங்க, நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை. இவங்க ஊரெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க, எங்கள் பிள்ளை நல்ல பிள்ளை சொல்ல தள்ளப்பட்டான்ட்டு. ஆனால் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சோன்னா இவன் வந்து ஒரு நாள் நிற்பான். அப்பா, என்னப்பா, என்னய்யா உனக்கு நாங்கள் பொண்ணு பார்த்துருக்கோம். இல்லைப்பா, நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன்ப்பா. துண்டை தூக்கி போட்டுரும். என்னடா இது, பிள்ளை ஒரு விஷயம் இல்லாமல் நம்மகிட்ட சொல்லிகிட்டு இருந்தான், இப்போ என்ன சொல்கிறான், ஒரு பிள்ளையை விரும்புகிறான். அதே மாதிரி தான் இங்கே வந்துச்சுயா. ஆண்டவர் எல்லாம் சொன்னார், சரியப்பான்னு சொன்னார். ஆண்டவர் ஒரு பாயிண்டை பிடிச்சார். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். 19:21. ஐயா, ஆண்டவர் பிடிக்கிற பாயிண்டில் பிடிச்சார். ஐயா, ஆண்டவருக்கு முன்பதாக எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு, நாம் அனைவரும் நிர்வாணிகளாக இருக்கிறோம். அங்கே ஒன்றும் மறைக்கிறதுக்கு இல்லை. ஆண்டவர் இப்போ வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட நீ போயிட்டு பீரோவில் 1 லட்ச ரூபா வச்சுட்டு ஆண்டவர் அசனத்துக்கு ஒரு 5000 ரூபா கேட்குறாரு. ஒரு மூட்டை பருப்பு அசனத்துக்காக, வடக்கோட பருப்பு அசனத்துக்காக கேட்குறாரு. நீ இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் இல்லைன்னு வந்து சொல்லலாம். ஆண்டவர் 1 லட்ச ரூபா பணத்தை அறிவார். அதே மாதிரி தான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே இந்த அருமையான இந்த வாலிபன் ஆண்டவரத்தில் வந்து சொன்ன உடனே, எப்பா உங்ககிட்ட ஒரு குறைவு இருக்குய்யா, உன் மனசு அதுக்காக தரித்திரனா போக சொல்லலை. உன் மனசு எங்கே இருக்குதோ அந்த பணத்து மேலே இருக்கலாம். ரிசர்வ் பேங்க் பணத்து மேலே இருக்குது, உன்ட்ட கனரா பேங்கில் டெபாசிட் மேலே உனக்கு இருக்குது, அதில் கொஞ்சம் கூட வந்துட்டுறியா அந்த மனுஷனுக்கு. அப்படியே துக்கமடைந்தவனாக போய்விட்டான். இன்றைக்கும் ஆண்டவர் அம்பானி பேசிக் உங்ககிட்ட என்ன குறை இருக்குதோ அந்த குறைகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது உனக்கு கீழ்ப்படிய மனசு இல்லை என்றால்
சரிப்பட்டு வராது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் 100% இதே மத்தேயு 18 ஆண்டவர் இதே மத்தேயு 19 ஆண்டவர் சொல்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியம் சொல்வார் 29, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை சேர்ந்து கொள்வான். ஐயா, இன்றைக்கு பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம கண்ணெதிரே நீங்கள் பாருங்கள். ஐயா டிஜிஎஸ் குடும்பத்தினாரே பாருங்கள். அந்த ஐயா பேங்க் வேலையை விட்டார். இன்றைக்கி பார்க்குற மணிக்கு 100 தலைமுறைக்கு சாப்பிட்லாம், அவ்வளவு சொத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. காரணம் ஒன்றே ஒன்று, அந்த ஐயா அந்த பேங்க் வேலையை விட்டார். அதே மாதிரி கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் என்ன பிரியப்படுகிறாரோ அந்த காரியத்தை நாம் கொண்டு வருகின்ற வேளையிலே, அந்த காரியத்துக்கு நாம் கீழ்ப்படுகின்ற வேளையிலே நீங்கள் அதை விடணுன்னு அவசியம் இல்லை. அதில் தான் ரகசியம், தேவ ரகசியம் இருக்குது. இப்போ அந்த வாலிபன் அதை நான் விட்டுட்டு வாரேன்னா அவன் இன்னும் ஆசை பெரியதாக இருக்கும். ஆனால் அங்கே மனசு அவனுக்கு செல்லலை. அம்பானி பேசிக் எந்த காரியத்திலே நீ உன்னுடைய மனசெல்லாம் அவங்க ஓடிக்கொண்டிருக்கிறதோ, பிடிவாதமாக இருக்கிறாயோ, எந்த காரியத்தை நீ விடமாட்டேன்னு நினைக்கிறாயோ, அதுதான் அம்பானி பேசிக். ஆண்டவரே, உமக்காக நான் விட்டு விடுகிறேன் கர்த்தாவே, என்னுடைய சொந்த ஜனங்களை நான் விட்டு விடுகிறேன். பவுலடியார் தன்னுடைய சொந்த ஜனங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு புறதேசத்தார் புறஜாதி மக்களிடத்திலே ஓடினார். என் தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். பிலிப்பியரில் எழுதுகிறார், எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஏன் ஒரு காரியம் சொல்கிறேன் தெரியுமா ஐயா, ஆண்டவர்கிட்ட யாரும் நடிக்க முடியாது. நான் ஆண்டவருக்காக அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், நீ வேணால் பெரிய அறிக்கை பண்ணலாம், ஆனால் நீ உண்மையிலே விட்டுருக்கணும். ஆண்டவருக்காக உண்மையிலே விட்டு, ஐயா அந்த இடத்துலலாம் விட்டுட்டேன்னா நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் உடைய. இங்கே பாருங்கள், அம்பானி பேசிக் நிறைய பேர்கள் இன்னைக்கு காணப்படுற காரியம் என்னென்னா, தனக்கு இருக்க பகுதியிலே தனக்கு இருக்க பிரியத்திலே விட்டு கொடுக்கவே மாட்டார்கள். எல்லாத்தையும் செய்வாங்க ஐயா, எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனால் இதையெல்லாம் நான் செய்து விட்டு இந்த காரியத்தில் மாத்திரம் என்னை கேட்காதுங்க ஐயா. வசனத்துக்கு நான் எதுனாலும் செய்கிறேன் ஐயா, இந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் என்னை போர்ஸ் பண்ணாதுங்க ஐயா. அந்த ஒரு விஷயத்தில் தான் ஆண்டவர் பேஸ் பண்ணுறாரு. எந்த விஷயத்தில் நீ அம்பானி பேசிக்காக இருக்கிறையோ அந்த காரியத்தை விட்டு விட வேண்டும். அப்படின்னு விட்டு விட்டு பாரு, 1000 மடங்கு உனக்கு ஆசீர்வாதம். உன் வீட்டில் 10, உன் ஊரில் நீ 10 வீட்டை போடுவா. தேவன் கிருபை செய்வார். தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமை அழைத்த தேவன். ஆபிரகாமை விடையா யார் விட முடியும் அந்த உலகத்தில்? ஆபிரகாமை பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவரே கர்த்தாவே, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்களுக்கு பிறகு ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். என்ன சோதனையா? 100 வயசில் பிறவையா, உனக்கு அதே விட்டுருவையா, அந்த சப்ஜெக்டே விட்டுருவையா, நீ ரொம்ப நாளாக பணக்காரனா இதே கதையை கொண்டு வருவையா, உனக்கு பணமே இல்லை. ரொம்ப நாளைக்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு வீடை தராரு. ஆண்டவர் இப்போ ஆண்டவர் நிற்கிறாரு, மகனே எஃப்எம்பி ஊழியத்துக்காக அந்த வீட்டை கொடுத்துறியா? கொடுப்பியா? நான் கொடுக்க மாட்டேன். ஆனால் ஆபிரகாமை பாருங்க ஐயா, தள்ளாத வயசில் டேடி நீ தோளில் ஏறி கிடக்கிறான். ஆபிரகாம் ஈசாக்கு தோளில் கிடந்து விளையாடிட்டு கிடக்கிறான். ஆண்டவர் வந்தாரியா, கொடுப்பான். நீ பூரண சட்குணா இருக்க விரும்பினால், அம்பானி பேசி நீ பூரண சட்குணா இருக்க விரும்பினால் வாயா, உன் பிள்ளைய தாயா. ஐயா ஒரு வார்த்தை சொல்லையா, 3 நாள் ட்ராவல், 72 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாரு. கட்டையும் அடிக்காச்சு. இப்போ கையை ஓங்கும்போது தான், ஆபிரகாமே என் ஏக புதல்வனே, நீ உன்னுடைய ஏக புதல்வன் என்று பாராமல் அவனுக்கு எனக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே, ஒரே மோட்டார் சைக்கிள் தான் வச்சிருக்கேன், ஆண்டவர் கேட்டார் ஒழித்துக்கின்று கொடுத்தபடினாலே இன்றைக்கு நீ ஆடி காரிலே பயணம் செய்கிறாய். ஆடி காரிலே பயணம் செய்கிறாய். அதுதான் பேசி இங்கே அம்பானி பேசிக்கு அந்த வாலிபன் எதனாலே அந்த அம்பானிகிட்டே போயிட்டான். அந்த பணத்திலே ஓடிட்டான் ஐயா. ஆண்டவர்களுக்கு எதையும் விட்டு கொடுக்கல. அப்போ இதுவரைக்கும் அவன் கடைப்பிடிச்ச காரியங்கள்லாம் வேஸ்ட்டு. ஆண்டவர் ஒன்றிடத்துல என்ன பிரியத்தை எதிர்பார்க்குறாரோ அந்த பிரியத்துக்கு நீ வருகிற வரைக்கும் நீ அம்பானி பேசிக்காக தான் இருக்கிறா. நீ ஆண்டவருக்காக விட்டு கொடுக்க வரவில்லை. ஆகவே ஆண்டவருக்காக நாம் விட்டு கொடுக்க வர வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சுத்திகரியும் நாத சுத்திகரியும், உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும், கை கழுவ வீடில் நட்டமில்லையே, உள்ளத்தை கழுவ வீடில் முச்சமில்லையே, சுத்திகரியும் நாத சுத்திகரியும், உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும், என்னிடத்தில் என்ன குறை இருக்கு, உள்ளுக்குள்ளே 1000 கரை இருக்கு, சுத்திகரியும் நாதா சுத்திகரியும், உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும், என்னையை சுத்திகரிக்க ஆளை இருக்கு, என்னை சுத்திகரிக்க யார் இருக்கா, சுத்திகரியும் நாதா சுத்திகரியும்,
உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும். தேவனாகிய கர்த்தருக்கு சோத்திரம், பாவமற என்னை கழுவினாரே. சுத்திகரியும் நாதா சுத்திகரியும், உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும். ஆபேலின் இரத்தம் பேசினதிலும் இயேசுவின் இரத்தம் அதிகமண்டோ. சுத்திகரியும் நாதா சுத்திகரியும், உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும். ஜெபம் செய்வோம். எங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரிங்க ஆண்டவரே. நாங்கள் உள்ளொண்டு புறம்போண்டு வாழ முடியாது கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எல்லாருடைய செல்போனையும் பார்க்கிறீர். நீர் உள்ளமாகிய செல்போனை பார்க்கிறீர் ஆண்டவரே. முழுமையாக உமக்கு ஒப்படைக்கிற வாழ்க்கை தாங்க தாப்பனே. எங்களுடைய செல்வத்தினாலும் எங்களுடைய செல்வாக்கினாலும் எங்களுடைய நடவடிக்கையினாலும் முழுமையாக உமக்கு ஒப்பு கொடுக்க எங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. எந்தெந்த காரியத்தில் நாங்கள் இன்னும் ஆண்டவரே அம்பானி பேசிக்காக இருக்கிறோமோ அதெல்லாம் விட்டு எங்களை தாழ்மைப்படுத்த கிருபை தாங்க. இந்த சத்தியத்தை அநேகம் பேருக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.